ஹாய், நம்ம இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அடிஷ்னல் ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம் டேர்ம் 1ல். இப்போ இதில் என்ன சாப்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் அண்ட் வேர். ஸோ ஆல்ரெடி இந்த சாப்டர் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸ்ட்ராவாக. ரைட் த நம்பர்ஸ் பை கவுண்டிங் ஃபார்வர்ட் கவுண்டிங் பண்ணணும். இப்போ 462 463 அடுத்து என்ன வரும், நெக்ஸ்ட் வர நம்பர்ஸை எழுதிட்டே போகணும். 464 465 466 467 468. ஸோ அந்த மாதிரி எழுதணும். இங்கே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட் த நம்பர்ஸ் பை கவுண்டிங் பேக்வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பேக்வேர்ட் அப்படியே ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணணும். அப்போ 832 831 830 829 828 827 826 அந்த மாதிரி. அடுத்தது ஃபில் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். நடுவில் விட்டுருக்கு சில நம்பர்ஸ் அதெல்லாம் ஃபில் பண்ணணும். 714 715 716 717 718 கொடுத்துருக்காங்க. 719 720 721 722 வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். சர்க்கிள் த நம்பர் பிஃபோர் 450. 450க்கு முன்னாடி வர நம்பர்ஸ் எல்லாமே மட்டும்தான் நம்ம சர்க்கிள் பண்ணணும். இங்கே 415 வந்து 450க்கு முன்னாடி வரும். ஓகே, அதே மாதிரி 449 அதையும் நம்ம சர்க்கிள் பண்ணணும். அதுவுமே 450க்கு முன்னாடியே வந்துடும். அடுத்தது டிக் த நம்பர் ஆஃப்டர் 919. 919க்கு அப்புறம் வர நம்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணோம். இங்கே 919க்கு அப்புறம் 929 920 ரெண்டுமே நமக்கு ஆஃப்டர் நம்பர்ஸ். அடுத்தது சர்க்கிள் த கிரேட்டர் நம்பர் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பரை செக் பண்ணுங்க. நமக்கு பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா ஓகே, அதை நம்ம டக்குன்னு டிக் பண்ணிடலாம். இன்கேஸ் இல்லை அப்படின்னா செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் செக் பண்ணுங்க. இப்போ இங்கே பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் செக் பண்ணுறோம், இது சின்ன நம்பர், இங்கே ஸ்மாலஸ்ட் நம்பரை தான் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன் பிட்வீன் நம்பர் கேட்குறாங்க. அப்போ 350 தான் இன் பிட்வீன் நம்பர், அதை நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது 9th கொஸ்டின், கவுண்ட் ஃபார்வர்ட் அண்ட் ரைட் த நம்பர்ஸ். ஃபார்வர்ட் நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணணும். இங்கே 100 200 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 100 நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ 400 அடுத்தது 500. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம 10th கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே நம்ம கவுண்ட் ஃபார்வர்ட் அண்ட் ரைட் த நம்பர்ஸ். ஃபார்வர்டில் பாருங்க 10 டிஃப்ரென்ஸில் இருக்குது. இந்த நடுவில் 10 நம்பர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸில் இருக்குது. 500 510 520 530 540 550. கவுண்ட் ஃபார்வர்ட் அண்ட் ரைட் த நம்பர்ஸ். ஃபார்வர்ட் கவுண்ட் பண்ணணும். 250 255 நடுவில் பாருங்க 5 நம்பர்ஸ் வந்து நமக்கு இருக்கு. போன சம்மில் 10 இருந்தது கரெக்டா. 500க்கு அப்புறம் 510 எழுதணும். இங்கே 250க்கு அப்புறம் 255 எழுதணும். அடுத்தது 260க்கு போயிடும். அடுத்தது 265 வந்துருவோம். நெக்ஸ்ட் 270க்கு வந்துருவோம். அடுத்து 275 வரும். அடுத்தது பார்க்கலாமா. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச்சு ஐ எம் 50 மோர் தென் 800. நான் வந்து 50ஸ்ல இருப்பேன், ஆனால் வந்து 800 விட பெரிய நம்பராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 800 விட பெரிய நம்பர் 850 இருக்குது பாருங்க அந்த இடத்துல. ஸோ அதுதான் 50ஸ்ல இருக்குது. ஸோ அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐ எம் பிட்வீன் 600 and 800. ஐ ஹாவ் 700. 600க்கும் 800க்கும் நடுவில் இருப்பேன். நான் வந்து 700ல தான் இருப்பேன். அப்போ இந்த இடத்துல 700ல என்ன இருக்கு, 750 இருக்கு. அதை நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஐ எம் 1 less than 999. 999க்கு ஒரு நம்பர் கம்மியாக எங்கே இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். 998. I am more than 100 and less than 200. I have 8 ones. நான் வந்து 100 விட பெரிய நம்பர், 200 விட சின்ன நம்பர். ஓகே, அப்போ என்கிட்ட 8 ones இருக்கு. 8 ones இதில் இருக்கு. 168ல தான் 8 வந்து ஒன்ஸில் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது ஐ எம் பிட்வீன் 900 and 999. ஸோ ரெண்டு நம்பருக்கும் நடுவில் என்ன வரும், 989 வரும். ஸோ அதை நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம 13th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சர்க்கிள் த நம்பர் விச் இஸ் மோர் தென் த கிவன் நம்பர். ஸோ கொடுத்துருக்க நம்பரை விட பெரிய நம்பரை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். இப்போ 496 கொடுத்துருக்காங்க. அதை விட பெரிய நம்பர் இங்கே என்ன இருக்கு, 497 இருக்கு. அதை நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அடுத்தது 509 இருக்கீங்க. ஸோ அதை விட பெரிய நம்பர் இந்த இடத்துல இருக்கு, 510 இருக்கு. அதை நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா. ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 14th கொஸ்டின், சர்க்கிள் த நம்பர் விச் இஸ் லெஸ்ஸர் தென் கிவன் நம்பர். கொடுத்துருக்க அந்த பாக்ஸில் இருக்க நம்பரை விட சின்ன நம்பர் எதுவோ அதை நம்ம சர்க்கிள் பண்ணணும். இங்கே 237 இருக்கு. அதை விட சின்ன நம்பர் இங்கே என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க, 164 தான் நமக்கு இருக்கு. அதை நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அடுத்தது 419 நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை விட சின்ன நம்பர் இந்த இடத்துல என்ன இருக்கு, 149 தான் நமக்கு சின்ன நம்பர். ஸோ அதை நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாக்ஸை பார்க்கணும். கீழே கொடுத்துருக்க ஆன்சரை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணணும். கவுண்ட் இன் டென்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 410 to 510 அண்ட் ரைட் த நம்பர்ஸ். 410ல இருந்து 510 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை டென்ஸ்ல கவுண்ட் பண்ணி நம்ம எழுதணும். அங்கேயே டென்ஸ்ல கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. 410 420 430 அப்படி டென்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்
கவுண்ட் பேக்வேர்ட் இன் ஹண்ட்ரட்ஸ் ஃப்ரம் 910 அண்ட் ரைட் த நம்பர். 910லேருந்து அப்படியே பேக்வேர்டாக மேலே அப்படியே போய் எழுதணும். ஓகேவா? இப்போ 910, 810 அந்த மாதிரி அப்படியே மேலே 10 வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்தது கவுண்ட் ஃபார்வர்ட் இன் ஹண்ட்ரட்ஸ் ஃப்ரம் 250 அண்ட் ரைட் த நம்பர்ஸ். 250லேருந்து நம்ம ஹண்ட்ரட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி எழுதணும். ஃபார்வர்ட்னா கீழே அப்படியே எழுதணும். 250, 350 அந்த மாதிரி எழுதணும். அடுத்தது வாட் இஸ் 200 மோர் தென் 240? 240லேருந்து 200 எக்ஸ்ட்ரா போட்டால் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே 200 எக்ஸ்ட்ரா போட்டால் நமக்கு 440 வரும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது 60 மோர் தென் 460. 460லேருந்து 60 மோர் தென் அப்படின்னா நம்ம 10 60 கவுண்ட் பண்ணுங்க. 6 இதை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 510, 520 நமக்கு கரெக்டாக வருது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்க. நமக்கு 60 இதை வந்து மிஸ் பண்ணணும். அதாவது மிஸ் பண்ணிட்டு 520 நம்ம ரவுண்ட் பண்ணணும். ஓகேவா? கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 வரும். அடுத்தது பாருங்க 40 லெஸ் தென் 780. 780லேருந்து 40 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் பேக் சைட்ல இருந்து நம்ம போகணும். பேக் சைடில் 4 இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 740 கிடைக்கும். அதே மாதிரி 500 லெஸ் தென் 890. 890ல் 500 மைனஸ் பண்ணால் அப்படியே மேல் வழியாக போகணும். மேலே போனால் தான் நமக்கு 100 மைனஸ் ஆகும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு போனால் 10 தான் நமக்கு மைனஸ் ஆகும். ரைட் சைடில் போனால் 10 ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி ஆன்சர் வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது ஹூ ஆம் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐ கம் பிட்வீன் 300 and 500. ஐ ஆம் லெஸ் தென் 495. த டிஜிட் இன் மை 10th place is 6. ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் மோர் தென் 2 கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா 300க்கும் 500க்கும் நடுவில் தான் அந்த நம்பர் இருக்கும். ஆனால் அந்த நம்பர் வந்து 495 விட கம்மியான சின்ன நம்பர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்க குழுவில் 495 விட சின்ன நம்பர் அப்படின்னா கண்டிப்பா 495 இருக்காது, 496 இருக்காது, 497 இருக்காது, 498 இருக்காது, 499 இருக்காது, 500 நமக்கு இருக்காது. ஓகேவா? பிட்வீன் கொடுத்துட்டனால அந்த 500 கண்டிப்பா இருக்காது. ஏன்னா 300 to 500க்கு நடுவில் தான் அப்படிங்கிறதுனால 500 கண்டிப்பா இருக்காது. ஸோ அப்போ நமக்கு 494 வரைக்கும் தான் நமக்கு இருக்கும். ஸோ இதில் அடுத்தது நமக்கு கொடுத்த க்ளூ பார்த்தீங்கன்னா the digit in my 10th place is 6. 10th place வந்து 6 வரணும். இப்போ 300 to 494ல 10th place 6 வர மாதிரி நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு 3 டிஜிட்ஸ் வந்து இருக்கும். கரெக்டா? இப்போ வந்து 300 to 494 வரைக்கும் 3 டிஜிட்ஸ். 10th place அப்படிங்கிறது நமக்கு நடுவில் இருக்க டிஜிட் தான் 10th place. ஸோ அங்கே 6 வர மாதிரி நம்பர்ஸ். இப்போ முன்னாடி வந்து இப்போ 300 இங்கே வந்து 6 வருதுன்னா இந்த இடத்துல 0 கொடுத்துருக்காங்க. அப்போ 360ல தான் நமக்கு முதல்ல 6 வந்து நமக்கு அந்த இடத்துல வரும். லாஸ்ட் நம்பர் வந்து 369. அடுத்ததுலாம் நமக்கு 70 வரும்போது 7 மாறிடும் அந்த இடத்துல. அதே மாதிரி 360க்கு முன்னாடியும் 59 தான் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி 460லேருந்து 469 வரைக்கும் தான் நமக்கு அந்த இடத்துல வந்து 6 அப்படிங்கிற 10th பிளேஸ்ல 6ங்கிறது வரும். அப்போ அந்த நம்பர் வந்து இந்த 360லேருந்து 369 வரைக்கும் எந்த நம்பர்ஸ் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி 460லேருந்து 469 வரைக்கும் நம்ம எந்த நம்பர்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த நம்பர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணி நிறைய நம்பர்ஸ் இருக்குல்ல, இதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி ஒரு 3 நம்பர்ஸ் வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் இதில் எந்த நம்பர் வேணாலும் எழுதிக்கலாம். 360லேருந்து 369 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி 460லேருந்து 469 வரைக்கும் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு நடுவில் 6 வரும். ஓகேவா? இப்போ அவங்க எல்லா ஆன்சருமே நம்ம கிட்ட எழுத சொல்லலை. சரியா? அதனால இந்த நம்பர்ஸ் பிட்வீன்ல இருக்க அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு சில 3 நம்பர்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது 17th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ராணி வாஸ் கலெக்டிங் a few missing papers for a book. Help her arrange the papers in order. ஆர்டர் அரேஞ்ச் பண்ண நமக்கு ராணிக்கு ஹெல்ப் பண்ணணும். பேப்பர்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கான் புக்ல. இப்போ புக்ல எப்படி இருக்கும், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் தான் பேஜ் நம்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நமக்கு 289 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல அது 2 இருக்குதுனால. நெக்ஸ்ட் இங்க பாருங்க ரெண்டு இதுலயுமே ஃபர்ஸ்ட் நம்பர் 3 இருக்கு இந்த இடத்துல. ஸோ செகண்ட் நம்பரை செக் பண்ணுங்க. 4 இருக்கு. 4 தான் சின்ன நம்பர், அதனால அதை 2ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். 7 இருக்குதா 3ன்னு செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 6 தான் இருக்கு. 3க்கு அப்புறம் 6 தான் இருக்கு. அப்போ அது 4. நெக்ஸ்ட் 8 இருக்கு, அது 5. அடுத்தது 9 இருக்கு, அது வந்து நமக்கு 6 அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ ஆர்டரை நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். 1 2 3 4 போட்டிருக்கோம். த பேஜ் பிஃபோர் 290 வில் பி 290க்கு முன்னாடி 289 இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 377 கேட்குறாங்க. அப்போ 378. இங்கே இன் பிட்வீன் ரெண்டு நம்பருக்கும் நடுவில் வர நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ 341 43க்கு நடுவில் வர நம்பர் 342. அடுத்தது ஆஃப்டர் 611 கேட்குறாங்க. 611
12 the page between 600 and 990. ஸோ இதனுடைய இன் பிட்வீன் என்ன வரும் 612, அதுக்கப்புறம் நமக்கு 869, அதுக்கப்புறம் நமக்கு 987 வரும். ஸோ அதை நம்ம மேலே பார்த்து எழுதியிருக்கோம். சரியா? அடுத்தது பாருங்க, சர்க்கிள் த டூ நம்பர்ஸ் விச் ஆர் க்ளோசர் டு ஈச் அதர். ஸோ ரெண்டு நம்பர்ஸ் வந்து ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கணும். ரெண்டு நம்பர்ஸ் கேட்குறாங்க நமக்கு. இந்த இடத்துல பாருங்க 389, 400 ரெண்டுத்துக்குமே நமக்கு 11 நம்பர்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால அதை நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.